நீங்க உங்களுடைய டே டு டே லைஃப்ல அனுபவிக்கிற எல்லா திட்டத்திலும் திமுக இருக்கிறது. காலையில போய் டேப்ப திறக்கிறீங்கல்ல, தண்ணி வருது இல்ல, குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்து வீட்டுக்கு வீட்டு தண்ணீர் கொடுத்தவர் கலைஞர். திமுக என்ன செஞ்சதுன்னு கேட்கிறவன் நாளையில இருந்து டேப்ப மூடிடு. திமுக என்ன கிழித்ததுன்னு கேட்கிறவன் எவனும் அரசு பேருந்துல கால் வைக்காத. ஏன்னா அரசு போக்குவரத்து கழகத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். திமுக என்ன செய்ததுன்னு கேட்கிறவன் உங்ககிட்ட பிள்ளைகள் ஐடி பார்க்ல வேலை பார்க்குது, கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை பார்க்குதுன்னா அதை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லி எங்கேயா ஷானி எல்ல சொல்லு. மாவட்டம் தோறும் ஒவ்வொரு ஊர்களிலும் நகரங்களிலும் சிறு நகரங்களிலும் அரசு மற்றும் தனியார் கலை கல்லூரிகளை திறந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கல்வியை கொடுத்து வாங்கடா எல்லாரும் வேலைக்குன்னு கூட்டு வந்து எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை கொடுத்தா நம்ம பையன் கம்ப்யூட்டர் கம்பெனில உட்கார்ந்துட்டு Facebook அக்கவுண்ட திறந்து வச்சுட்டு திராவிடம் என்ன கிழித்ததுங்க, என்ன செஞ்சோங்கிறதே தெரியாம ஒரு தலைமுறை உருவாகி நடிகர்களின் பின்னால் மட்டுமே ஒரு தலைமுறை உட்கார்ந்துட்டு இருக்கணும். அவனை என்ன எதை கழட்டிட்டு அடிக்கிறது? 52 வருஷமா ஒரு பாலம் கம்பீரமா நிக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினா பிஜேபி பாலம் பொத்து 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 பொத்துன்னு இடிஞ்சு விழுது. மோர்பி பாலம்னு குஜராத்ல நூத்துக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டான். பாஜக கட்டின பாலம். பீகார்ல ஒரே நாள்ல அடுத்தடுத்து பாலங்கள் இடிந்து விழுது. 15 பாலம் இடிஞ்சு விழுது பொத்து 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 பொத்துன்னு. ஏண்டா 50 வருஷத்தை தாண்டி ஒரு பாலம் கம்பீரமாக நிற்கிறதே எப்படி? அவ்வளவு பெரிய தலைமைச் செயலகத்தை கட்டினார். எவ்வளவு பெருசு அது. அந்த அம்மா வந்து அதை ஹாஸ்பிட்டலா மாத்திட்டாங்க. ஐயா சில புத்திசாலி கேட்கறான், ஹாஸ்பிட்டல் நல்லது தானே. ஹாஸ்பிட்டல் நல்லதுடா, அது உங்க அம்மா கட்டி இருக்கணும்டா, எங்க ஐயா கட்டினதை ஏன்டா மாத்தி வச்சீங்க? இந்த வாஸ்து படி சில வந்து வீட்டெல்லாம் மாத்துவான். நீங்க கக்கூச டைனிங் ரூமா மாத்துவீங்களாடா? அது அதுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, பூஜை ரூமுக்குன்னு ஒண்ணு இருக்கு, கக்கூசுக்குன்னு ஒண்ணு இருக்கு, டைனிங் ரூமுக்குன்னு ஒண்ணு இருக்கு, பெட்ரூமுக்குன்னு ஒண்ணு இருக்கு, தலைமைச் செயலகத்துக்குன்னு ஒண்ணு இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒண்ணு இருக்கு. நீ ஏன் தலைமைச் செயலகத்துக்கு ஹாஸ்பிட்டலா மாத்தி வச்ச? கேள்வி கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கபாண்டியன் ஒரு செய்தியை சொன்னார். இங்கே ஊடகங்கள் வந்திருக்கின்றன, யூடியூப்பை சேர்ந்த நண்பர்கள் வந்திருப்பார்கள். இந்த கூட்டத்தை எல்லாம் மறந்துருங்க, ஒரு ஃபார்மாலிட்டியை மறந்துருங்க, இந்த மேடையை மறந்துருங்க, இதெல்லாம் மறந்துருங்க. நீங்க எதுக்காக வேணாலும் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கலாம். எங்கிட்ட பக்கத்து வீட்டு அக்கா கூட்டிச்சு நான் வந்தேன்னு கூட வந்திருக்கலாம். கொஞ்சம் மனம் திறந்து நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இன்னும் 1 வருஷத்துல தேர்தல் வரப்போது. சொல்ல போறது சில முக்கியமான செய்தி. எனக்காக பேசல, எங்களுக்காக பேசல, உங்களுக்காக பேசுறோம். 2015ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு பெருமழை வெள்ளம் வந்துச்சு. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலம். அதை குறிப்பிட்டு பேசுனாங்க. நான் அப்போ வந்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் இருந்தேன். என் வீடு வலசரவாக்கம். தண்ணி தெருவில் ஆறா ஓடுது. வீட்டு ஓனர் வந்து அவசர அவசரமாக செங்கல் எல்லாம் வச்சு கொஞ்சம் எழுப்புறாரு. நாங்கள்லாம் ஜாலியாக வாசல்லேருந்து பார்க்குறோம். கொஞ்சம் நேரத்தில் வர்றேன், வீட்டுக்குள்ளே ஈரம் தண்ணியாக இருக்கு. இங்கே யார் தண்ணியை கொட்டினது அப்படின்னு தண்ணியை துடைக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திருப்பி தண்ணி. ஏன்னா திருப்பி தண்ணி வரும்னு தொடச்சா திருப்பி தண்ணி கீழே இருந்து தண்ணி மேலே வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் ரோட்டில் ஓடின தண்ணி வீட்டுக்குள்ள, வீடு ஃபுல்லாக தண்ணி. உயரமாக இருக்கக்கூடிய செல்ஃபில் எல்லா பொருளையும் முடிஞ்ச அளவு அடுக்கிறோம். எங்கள் அப்பாவை எங்கள் அக்கா வீட்டுக்கு அனுப்புகிறேன். என் மனைவியும் என் குழந்தையும் அவங்க உறவினர் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் நியூஸ் 7 தமிழ் ஆஃபீஸில் வந்து இருக்கிறேன். 3 நாட்கள் சென்னை முற்றிலும் முடங்கி போனது. சாலைகளில் பிணங்கள் மிதந்து வந்தன. நான் ரிப்போர்ட்டர், செய்தியா சொல்றேன். சாலைகளில் பிணங்கள் மிதந்து வந்தன. ஒட்டுமொத்த மக்களும் அல்லோலப்பட்டோம். நமக்கு பிரச்சனை என்னன்னா மறதி தான் நம்முடைய பிரச்சனை. அப்பொழுது ஒரு முதலமைச்சராக இருந்தார். அவருடைய பெயர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். மலையெல்லாம் வெறிச்சிடுச்சா அப்படின்னு பார்த்து பால்கனிலேருந்து மெதுவாக எட்டி பார்த்து மலையெல்லாம் வெறிச்சதுக்கு பிறகு ஏசிலாம் ஓடுதான்னு செக் பண்ணிட்டு நல்லா ஏசி டெம்போ டிராவலரில் மெதுவாக அம்மையார் எங்கே வந்தாங்கன்னா ஆர்கே நகருக்கு மட்டும் வந்தாங்க. வந்து அவங்க பேசியது என்ன தெரியுமா? யாருக்காவது அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, அது ரொம்ப சேர்த்து சொல்லணும். நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அதை விட்டுறக்கூடாது. பேரன்பு கொண்ட வாக்காள பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காள பெருங்குடி மக்களே, எங்க வந்து எளவு வீட்டில், அது இளவு வீடு தானே, அப்படித்தானே இருந்துச்சு அன்னைக்கு சென்னை. இளவு வீட்டுல வந்து பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காள பெருங்குடி மக்களே என்று சென்னையை சீரழித்து வைத்திருந்தார் அன்றைக்கு அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். மழை பெய்கின்ற பொழுது நடு ரோட்ல வந்து நின்று சாலைகளில் நின்று மக்களோடு மக்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். விடிய விடிய களத்தில் நிற்கிறார் என்று சொன்னால் இது எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? 1971 இதே மாதிரி ஒரு புயல் வந்துச்சு. மழை, புழல் ஏரி எப்பொழுது வேண்டுமானாலும் உடையும் அப்படிங்கிற அபாயம். அன்றைக்கு செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கலாமா வேண்டாமான்னு அதிகாரியால முடிவெடுக்க முடியல. மேடத்துக்கு போன் பண்ணா தூக்கத்தில் எழுப்பிட்டா அதிகாரி செத்தான் இல்லையா? என்ன ஆகும் நமக்கு தெரியும். அவருக்கும் சந்திரலேகா முகம்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா?
சந்திரலேகா ஞாபகம் இருக்குல்ல? ஆசிட் அடிச்சாங்க. அப்ப அவர் பயந்து போய் போன் அடிக்க மாட்டேங்கிறாரு. அம்மா நல்ல தூக்கம், ஆழ்ந்த உறக்கம், நைட்டோட நைட்டா செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்து விட்டான், மக்கள் செத்தான். ஆனா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் 1971 ஒரு பெருமழை வெள்ள காலகட்டத்தில் நள்ளிரவில் புழல் ஏரிக்கு செல்கிறார். செக்யூரிட்டி இல்ல, ஏரி தாண்டி குதிச்சு அந்த பக்கம் போகணும், கேட்ட திறக்க ஆள் இல்ல, வேட்டியை மடிச்சு கட்டி ஏரி தாண்டி அந்த குதிச்சு பக்கம் போய் நள்ளிரவில் புழல் ஏரியை ஆய்வு செய்து ஆவணம் செய்ததால் அன்றைக்கு சென்னை தப்பியது. கலைஞரின் மகன் இன்றைக்கு அதன் பிறகு வந்த புயல் மழை வெள்ள காலகட்டத்தில் இன்னைக்கு ரோட்ல நின்று மக்களை சரி செஞ்சுட்டு இருக்கிறார்னா, சென்னை அங்குலம் அங்குலமாக திமுக என்ன செய்தது என்பதற்கான ஒரு உதாரணமாக நான் இதை சொல்றேன். இன்னைக்கு சென்னையில இப்ப நம்ம கலைஞர் என்ன செஞ்சாங்க பேசுவோம். இப்ப பேசிட்டாங்க போறேன். 5 குளங்களை இந்த முதலமைச்சர் வெட்டி இருக்கிறார். கிண்டி நீங்க போனீங்கன்னா தெரியும், பெரிய குதிரை பந்தய மைதானம் இருக்கும். வேளச்சேரி ஒவ்வொரு வருஷமும் மழை நீர்ல தேங்கும். அந்த மழை நீரெல்லாம் எங்க கொண்டு போய் விடுறதுன்னு யாருக்கும் தெரியல. இங்க இவ்வளவு பெரிய பெரிய இடம் இருக்குதா, சும்மா தானே இருக்குது, அதுல ஒரு 5 குளத்தை வெட்டுங்கடான்னு சொல்லி 5 குளத்தை வெட்டி வேளச்சேரியில் இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் கால்வாய் மூலமாக கொண்டு வந்து, நான் இப்படியே சொல்றேன், எனக்கு இதை பத்தியும் கவலை இல்லை, ஏதாவது, ஏன்னா உண்மையை சொல்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நவீன கரிகால் சோழனாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் என் கண்களில் பட்டார். அப்படி அவ்வளவு தூரம் சென்னையை செதுக்கினார்கள் அல்லவா. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பேசணும். இன்னைக்கு திடீர்னு உடைதான் உருளுதாங்கிற மாதிரி சில பேர் என்ன சொல்றான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் சென்னை என்பதை நான் சொல்லல, நீங்க சொல்லல, ஒன்றிய அரசினுடைய NCRB ரிப்போர்ட் சொல்லுகிறது இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் சென்னைன்னு. இதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் இருப்பீங்க. நீங்க கேரளால ஒரு பிரபல ஜோதிடர் இருந்தார், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு. இந்த மாந்திரிகம்லாம் பண்ணுவாங்க கேரளால. நான் அப்போ 98, 99 சென்னையில் வேலை பார்த்த காலகட்டம். நான் எங்கே வேலை பார்த்தேன்னா, நம்ம பாடியில் டிவிஎஸ்ல வேலை பார்த்தேன். அப்ரண்டிஸுக்காக வந்திருந்தேன். 98, 99 காலகட்டம். பயங்கர டிராஃபிக் இருக்கும் அப்போ சென்னையில். அப்போ சென்னையில் கோயம்பேடு பெருந்து நிலையம் கிடையாது. அப்போ பாரிஸ் பஸ் ஸ்டாண்டு, பாரிஸ் கார்னர், அதுதான் நம்ம பாரி முனை என்று அடையாளப்படுத்தினார் கலைஞர். திருவள்ளூர் பஸ்ஸில் நாங்கள்லாம் அங்கே வரணும். நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். பாடியில இருந்து ட்ரக்கு, நீல ட்ரக்கு, அப்போ இந்த பைபாஸ் ரோடு கிடையாது, மதுராயில் பைபாஸ்லாம் கிடையாது, எல்லாமே இந்த வழியாக தான் போகணும். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே டிராஃபிக் எங்கே வரைக்கும், பாடியில் ஆரம்பித்த டிராஃபிக் அசோக் பில்லரு, கிண்டி, தாம்பரம் வரைக்கும் இன்ச்சா நகரும் வண்டி. அப்படி இருந்த ஒரு நகரம் ஒரு நாள் காலையில், நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு போகிறேன். போகிற வழியில் அந்த பாடியில் இப்போ ஒரு பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, அந்த பிரிட்ஜை சுற்றி ஒரு 10-15 மந்திரவாதி உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார்ந்து யாகம் வளர்த்துட்டு இருந்தாங்க. மந்திரம்லாம் சொன்னாங்க. மந்திரம் சொல்ல 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 பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அந்த இடத்துல பாலம் வந்துச்சு. அப்படிதான், அப்படியா, அப்படி வந்துச்சா பாலம்? அப்படி வந்துச்சா? வரல. கிண்டி கத்திப்பாறால அப்படி ஒரு 10 பேர் உட்கார்ந்து மந்திரம் போட்டாங்க. சொல்ல சொல்ல அப்படியே கத்திப்பாரா பிரிட்ஜ் வந்துச்சு. அப்படியா? எப்படா வந்துச்சு? அவ்வளவு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த தொலைநோக்கு பார்வையிலான திட்டங்கள். இன்னைக்கு பாடி பிரிட்ஜில் தொடங்கி கத்திப்பாரா பிரிட்ஜ் ஆரம்பிச்சு அத்துணை பாலங்களையும் கொண்டு வந்து போட்டதுனால இன்னைக்கு சருன்னு மணி செஞ்சுட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கோம். நம்ம முதலமைச்சர் சொன்னது பட்டியல் போட்டார், நாடே வியக்கும் சாதனைகள் விழாவில் நம்ம முதலமைச்சர் பட்டியலிட்டார் முரசொலியில. அதை நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். அவர் சொன்னதை நான் அப்படியே வாசிக்கிறேன், என்னெல்லாம் பாலங்கள்னு. நீங்க யாராவது கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அண்ணன் மயிலவேலு உங்களுக்கு 500 ரூபாய் பரிசு கொடுப்பாரு. அவர் அடுத்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட மாட்டாரு. இவனை கூப்பிட்டா இவன் நமக்கு செலவு வைக்கிறான்ப்பா. அண்ணாமலை அம்மாளம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது யாருக்கா தெரியுமா? 70 இல்ல, கரெக்டா சொன்னோம். 70 73 திறக்கப்பட்டுச்சு. சரி, 72ல கெட்டிட்டீங்க. யார் சொன்னது 73ன்னு? 73 அண்ணன் 50 பேர் சொல்ல 50 பேருக்கு 500 ரூபாயா? அப்போ சரி கொடுப்பாரு, அவர் எவ்வளவு நாள் கொடுப்பாரு, பிரச்சனை இல்லை. அண்ணனுக்கு 500 ரூபாய் கண்டிப்பா கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ரைட், அண்ணன் அவருக்கு 500 ரூபாய் கொடுக்கணும்னு. அப்ப இன்னைக்கு வருஷம் என்ன ஆச்சுங்க? 1973 இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? நான் மேக்ஸ்ல வீக்கு, யாராவது சொல்லுங்க. 52 வருஷமா ஒரு பாலம் கம்பீரமா நிக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினா பிஜேபி பாலம் பொத்துன்னு இடிஞ்சு விழுது. மோர்பி பாலம்னு குஜராத்ல நூத்துக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டான், பாஜக கட்டின பாலம். பீகார்ல ஒரே நாள்ல அடுத்தடுத்து பாலங்கள் இடிந்து விழுது. 15 பாலம் இடிஞ்சு விழுது, பொத்துன்னு. ஏண்டா 50 வருஷத்தை தாண்டி ஒரு பாலம் கம்பீரமாக நிற்கிறதே எப்படி?
இங்க ஆரம்பிச்சது அந்த அண்ணா மேம்பாலத்தில் ஆரம்பிச்சு முதலமைச்சர் வந்து அடுக்கிறார் என்னென்ன பாலங்கள் அப்படின்னு. நான் அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு வரிசையா, மூச்சு வாங்க கேட்டாலே. அண்ணா மேம்பாலம், கத்திப்பாரா மேம்பாலம், கோயம்பேடு மேம்பாலம், பாடி மேம்பாலம், மீனம்பாக்கம் பாலம், மூலக்கடை பாலம், மேற்கு அண்ணா நகர் பாலம், யாசர்பாடி பாலம், பீட்டர்ஸ் ரோடு, வெஸ்காடு சாலை மேம்பாலம், பீட்டர்ஸ் ரோடு, கான்ட்ராஸ்மித் சாலை மேம்பாலம், சர்தார் பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை மேம்பாலம், டிடிகே சாலை, ஆர்கே சாலை மேம்பாலம், டவுட்டன் சந்திப்பு மேம்பாலம், பாந்தியன் சாலை, காசா மேஜர் சாலை மேம்பாலம், டிடிகே சாலை, சிபி ராமசாமி சாலை மேம்பாலம், சர்தார் பட்டேல் சாலை, எஸ்பி சாலை மேம்பாலம், எம்கேபி நகர் மேம்பாலம், பெரம்பூர் முரசொலி மாறன் மேம்பாலம், பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் பாலம், தங்கசாலை மணிக்குண்டு பாலம், ஆர்கே நகர் காக்ரேன் பேசின் பாலம், ஜிகே மூப்பனார் மேம்பாலம், ரங்கராஜபுரம் மேம்பாலம், உஸ்மான் ரோடு மேம்பாலம், கோடம்பாக்கம் பாலம், ஆலந்தூர் மிசா ஆபரகாம் மேம்பாலம், கோபதி நாராயண சாலை மேம்பாலம், மேத்தா நகர் மேம்பாலம், இந்திரா நகர் பாலம், மேயர் சித்திபாபு மேம்பாலம், இன்னும் நிறைய இருக்கிறது. இறைக்கிறது எனக்கு இன்னும் அவ்வளவு இருக்கிறதுன்னு சொன்னவர் முதலமைச்சர். இவ்வளவும் ஒரு இவ்வளவுத்தையும் கெட்டினதுக்கு அப்புறம் இந்த அம்மா ஒண்ணு பண்ணாங்க. ஆனா அந்த அம்மா எதுவும் பண்ணலன்னா சொல்லக்கூடாது. என்ன பண்ணாங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டனும் கோபத்துல ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம தலைவரை நள்ளிரவு கைது பண்ணாங்க. கைது பண்ணி இந்த பாலத்துல ஊழல்னு சொல்லணும், இதை போய் எப்படியாவது கண்டுபிடிங்கன்னாங்க. அதுக்கு ஒரு புத்திசாலி போலீஸ் ஆபீசரை போட்டாங்க. நம்ம பாலத்தை கட்டிட்டோம், அந்த பாலம் இன்னி வரைக்கும் அப்படியே நிக்குது. ஜெயலலிதா ஆட்சியில் அந்த போலீஸ்காரங்க போய் அந்த பாலத்தை பரிசோதனை பண்ணாங்க. எப்படி தெரியுமா? இந்த ஷூ காலை வச்சு டொப்பு டொப்புன்னு மீச்சு பார்த்தாரு போலீஸ்காரர். என்ன சார் பண்றீங்கன்னு கேட்டோம். பாலம் வந்து பாதுகாப்பா இருக்கான்னு செக் பண்ணேன் சார். ஜெயலலிதா மேடம் இந்த வழியா தான் போவாங்க, அவங்க போகும்போதே அந்த வெயிட்டே தாங்குச்சு. தட் மீன்ஸ் கான்வாய், அவ்வளவு கான்வாய் போகும். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது, நான் நாகரிகமா பேசக்கூடியவன். அவ்வளவு வெயிட்டை தாங்கின மேம்பாலம் நீங்க பூட்ஸ் காலால விதிச்சா உடஞ்சிட போதுன்னோம். ஜெயலலிதா போய் சேர்ந்து விட்டார், அம்மையார் மறைந்து விட்டார். இன்னமும் கலைஞர் கட்டிய பாலங்கள் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்றன. உலக நகரமாக சென்னை ஒரு நாளில் உருவாகவில்லை நண்பர்களே, ஒரு நாள்ல உருவாகல. ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குமா? ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குமா? ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும். எங்க கிடைக்கும்? தமிழ்நாட்டில் கிடைக்கும். இன்னைக்கு ஹிந்தி படிச்சவன்லாம் எங்க வந்துகிட்டு இருக்கான்? தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்து கொண்டிருக்கிறான். நான் கடந்த கூட்டத்தில் கூட அதை சொன்னேன். எனக்கு ஊர் திருநெல்வேலி, இங்க இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும், 70 வயதை கடந்தவர்களுக்கு தெரியும். அப்படின்னா யாருமே கை தூக்க மாட்டாங்க, எங்களுக்கு தெரியாது சார். ஏன்னா 70 வயதா கடந்துச்சுன்னு சொன்னா யாரும் ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. 1960 காலகட்டங்களில் பெரிய உணவு பஞ்சம் தமிழ்நாட்டில் இல்லையா? அப்போ வந்து கம்மஞ்சோறு, இந்த கம்மங்கூழு, இதுதான் அரிசி சோறுங்கிறதே அரிதான ஒன்று. அப்பதான் அண்ணா என்ன செஞ்சாரு? 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் ஒன்று சொன்னார். அண்ணா ஆட்சிக்கு வருகிறார். 2 ஆண்டுகளில் காலம் அவரை அழைத்துக் கொண்டது. 1969 நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் பொறுப்பேற்கிறார் முதலமைச்சராக. அந்த காலகட்டத்தில் எங்க ஊர்ல எல்லாம் பெரிய பஞ்சம், பட்டினி. எங்க ஊர்ல இருந்து எங்க வேலைக்கு போவாங்கன்னு கேட்டீங்கன்னா பாம்பே, இன்னைக்கு மும்பை, அன்னைக்கு பாம்பே. அங்க போய் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்லி வியாபாரம், டாக்ஸி ஓட்டுறது, பெப்சி கோலா ஐஸ் வியாபாரம், இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க எங்க ஊர்ல இருந்து அந்த அண்ணன்லாம் பாம்பேல இருக்கிறான்னா, எங்களுக்கு பாம்பேவே அப்போ வெளிநாடு தானே, அப்படிதான் நம்ம நினைப்போம். அவன்லாம் பாம்பேலேருந்து வந்திருக்கிறான்னா எங்களுக்குலாம் அவன் வந்துட்டு போகும்போது அவங்க கூட பாம்பே போயிடலாமே ஆசையா இருக்கும். ஏன்னா வந்தவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு டர்க்கி டவல் போட்டிருப்பான், கலர் டர்க்கி டவல் தோல்ல போட்டிருப்பான், செருப்பு போட்டிருப்பான். ஏன்னா 70களில் உண்மையிலே நாங்களாம் செருப்பு போடல, அவன் செருப்பு போட்டிருப்பான். அப்படிதான் இருந்துச்சு காலம். கையில சிகரெட் வச்சிருப்பான். எங்க ஊர்ல அந்த வயசுல இருக்கிற அண்ணன்மாரெல்லாம் பீடி குடிப்பான், இவன் சிகரெட் வச்சிருப்பான். வீட்டில் அவன் வீட்டில் மட்டும்தான் டேப் ரிகார்டர் இருக்கும். ஏன்னா பாம்பேலேருந்து டேப் ரிகார்டு வாங்கிட்டு இருப்பான். டேப் ரிகார்டரில் என்ன பாட்டு ஓடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிந்தி பாட்டா ஓடும். ஏக் தோ தீன் அதெல்லாம் ஓடும். ஹவா 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 இதெல்லாம் ஓடும். அப்புறம் அவன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, குளிக்க போவான். அங்கே குளம் உண்டு, குளத்துக்கு நாங்கள்லாம் போவோம். நாங்கள் சும்மா போவோம். அவன் மட்டும் சோப்பு டப்பா எடுத்துகிட்டு வருவான். எங்களுக்கு அவன் வச்சிருக்க சோப்பே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா உண்மையிலே 70களில் சோப்பு போட்டு எத்தனை பேர் குளிச்சிருப்பான் இல்லையா? அவன் லக்ஸ் சோப்பு வச்சிருப்பான். வாழ்றான் இவன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஒரு வாரம் போகும். அண்ணன் கொண்டு வந்த காசெல்லாம் காலி ஆகிடும். அண்ணன் கொண்டு வந்த காசு காலி ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, வீட்டில் ஹிந்தி பாட்டு நின்றுட்டு வில்லு பாட்டு ஓட ஆரம்பிக்கும். மாயாண்டி சுடலையவன் அப்படின்னு ஆரம்பிக்கும். ரைட்டு, அண்ணன்ட்ட கொண்டு வந்த காசு காலி, கையில் சிகரெட்டுக்கு பதில் பீடி வரும். ரைட்டா? வீட்டில் மானங்கட்டு அறுப்பு விழும். சனியனை இங்கே வந்து உயிர் எடுத்துட்டு இருக்க, போக வேண்டியதானே வேலைக்குன்னு அவங்க அம்மா திட்ட ஆரம்பிப்பாங்க. அண்ணன் கிளம்பிடுவான். இப்படி இருந்த காலகட்டம். இங்கிருந்து வறுமையின் காரணமாக மும்பைக்கு
ஹிந்தி தேடிந்தால் போய் வேலை தேடி எதையாவது பொழைச்சிக்கலான்னு இருந்த காலகட்டம் மாற்றப்பட்டு ஹிந்திக்காரன் அத்தனை பேரும் பசியையும் பஞ்சத்தையும் பட்டினியையும் போக்கிக் கொள்வதற்காக தமிழ்நாட்டிற்கு படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, இது ஒரே நாளில் நடந்ததா? எவ்வளவு பெரிய இது எங்கேருந்து நடந்துச்சு, எப்படி சாத்தியமாச்சு? அந்த ஸ்டோரியை சொல்லிட்டு நான் சுருக்கமா சென்னைக்குள்ள வந்து முடிச்சுட்டு முனைவருக்கு வழி விட்டுறேன். நீங்க அரிசி முதல்ல கலைஞருக்கு இருந்த சவால் உணவு தானிய உற்பத்தி, பசி பஞ்சம் பட்டினி. நீங்க அரிசி எங்க உற்பத்தி பண்ணுவீங்க? இன்னைக்கு திடீர்னு சில நடிகர்கள்லாம் வர்றாங்க, அவர்களுக்கெல்லாம் இந்த வரலாறு தெரியணும். அரிசி எங்க கொண்டு போய் உற்பத்தி பண்றது? கம்ப்யூட்டர் இல்லையா, சிப்காட் தொழிற்பேட்டையா? எங்க? வயல் நிலம் வேணும். இப்ப முதல்ல நிலம் வேணும், நிலம் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். நிலம் யாருக்கிட்ட இருக்கு? நிலம் பெரு முதலாளிகளிடம் இருக்கிறது. முதல்ல கலைஞர் என்ன செய்யறாரு, அந்த நிலத்தை கையில் எடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராரு. நில உச்ச வரம்பு சட்டத்தில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டில் அடையாளம் காணப்படக்கூடிய, அதாவது யாருக்கும் சொந்தம் இல்லாத இடங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு கணக்கிடுறாரு. 2 லட்சம் ஏக்கர் இருக்கு. இந்த 2 லட்சம் ஏக்கர் நிலங்களை அடையாளம் கண்டு 2 லட்சம் நிலம் இல்லாத ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் புரட்சியாளர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இப்ப நிலத்தை கொடுத்தாச்சு. இப்ப நிலத்துல சும்மா பயிர் முளையுமா? தண்ணி வேணும். தண்ணிக்கு என்ன பண்றது? தண்ணிக்கு 2-3 வழி. ஒண்ணு, நீங்க ஆத்து தண்ணி வந்துச்சுன்னா அதை அணை கட்டி கொடுக்கணும். கிணத்து தண்ணின்னா பம்பு செட் வச்சு இறக்கணும். அப்பெல்லாம் பம்பு செட்டு கிடையாது, இந்த ஏத்தம் தான். இந்த விஜயகாந்த் படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஏத்தம் ஐயா ஏத்தம், அந்த ஏத்தம் தான். அதை போட்டு எவ்வளவுதான் நீங்க உற்பத்தி பண்றது அரிசிய? அதுவும் முடியாது. அப்புறம் அன்னைக்கு இருந்த அரிசி ரகங்கள், நீங்க ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுதான் விளையும். என்னெல்லாம் நீங்க சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்க கலைஞரை. நான் ஒரு பத்திரிகைக்காரனுக்கு எதுக்கு இன்னைக்கு இந்த மேடையில் நான் சொல்றேன், நான் என்ன கட்சியில எம்எல்ஏவா, கட்சியில பொறுப்புல இருக்கேன், கட்சி கார்டு கூட கிடையாது. ஏன் கலைஞருக்காக உருகி உருகி பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? நன்றி இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது. அந்த ஒண்ணுத்துக்கு தாங்க நாங்க நிக்கிறேன். நன்றி உணர்வு. ஒரு புதிய நெல் ரகத்தை கண்டுபிடிக்கிறார், விஞ்ஞானிகளை கூப்பிடுறாரு, வேளாண் விஞ்ஞானிகளை அழைக்கிறார். 5008 ஒரு நெல் ரகம், அது ஏக்கருக்கு அபரிமிதமான உற்பத்தியை கொடுக்கும். அந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சு இன்னைக்கு கேட்கறாங்கல்ல சில பேர், கலைஞர் அணைக்கட்டு கட்டினாரான்னு. 42 அணைக்கட்டுகளை கட்டிய ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். 42 அணைக்கட்டுகளை கட்டுறார். அப்போ அணைக்கட்டுகளின் மூலம் போற பாசனம் ஒரு பக்கம் போயிடுது. இன்னொரு பக்கம் கிணறு வச்சிருக்கிறவங்களுக்கு, ஆழ்துளாய் கிணறு வச்சிருக்கிறவங்களுக்கு கரண்ட் இருந்தா தான் மோட்டர். அவன் கரண்ட் மோட்டர் வைக்க ரெடி, பட் கரண்ட் பில்லு கட்ட ரெடி இல்லை. இலவச மின்சாரம். இப்ப இலவச மின்சாரத்தை கொடுத்து 42 அணைக்கட்டுகளை கட்டி நிலத்தை கொடுத்து இவ்வளோத்தையும் கொடுத்து புதிய நெல் ரகத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்து இப்ப உணவை உற்பத்தி பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்ப உணவு ரெடி, நெல் ரெடி. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பசி பஞ்சம் வறுமை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? கடைக்காரன் கொடுத்தா கடைக்காரன் வைக்கிறது தான் வேலை. என்ன செய்யலாம்னு சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி ஊருக்கு ஊரு ரேஷன் கடைகளை திறந்து இந்த உணவை, உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தார். இப்ப உணவு பஞ்சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் சோறை மட்டும் தின்னா போதுமா? கல்வி. 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளிங்கிறது அப்ப நிர்ணயிச்சார். இன்னைக்கு 1 கிலோமீட்டருக்கு ஒண்ணு கொண்டு வந்துட்டோம். கலைஞர் மட்டும் திறந்த பள்ளிகள் 37,000க்கும் அதிகமான பள்ளிகளை கலைஞர் திறக்கிறார். பள்ளிகள் ஒன்னும் ஒவ்வொரு செக்டாரா பார்த்து செய்தார். அப்படியெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது அடுத்த கட்டமா இப்ப நம்ம அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பேசினா நான் இன்னும் நிறைய பேசலாம். இப்ப தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்படி உருவானதனுடைய விளைவு, இந்த பள்ளிகள், இந்த கல்லூரிகள் உருவானதனுடைய விளைவு, தமிழ்நாட்டின் தென்கோடி மாவட்டமான திருநெல்வேலியில ஒரு சின்ன குக்கிராமத்துல அரசு பள்ளியில எங்க அக்கா பின்னி கொடுத்த உயர்கூடைய தூக்கிட்டு போய் படித்த செந்தில்வேல் இன்னைக்கு சென்னையில நின்று பேசிட்டு இருக்கான். அப்படின்னா இதற்கு காரணம் அது அப்படிங்கிறதுனால அதை கனெக்ட் பண்ணி சொன்னேன். இப்ப சென்னைக்கு வருவோம். சென்னைக்கு மட்டும் அவர் செஞ்சது அப்படின்னா, நீங்க கால்குலேட்டர்னா என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் அவர் கணினியை பற்றி தீர்மானிக்கிறார். இனி கம்ப்யூட்டர் தான் எல்லாம். நீங்க இப்படி எடுத்துக்கங்களேன், இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது? 1947 ஆகஸ்ட் 15. இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் அன்னைக்கு தானே கிடைச்சது. தமிழ்நாட்டுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சதா? இல்ல. வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போகும்போது தமிழ்நாட்டுக்கும் 1947 ஆகஸ்ட் 15 தான், உத்தரப்பிரதேசத்துக்கும் 1947 ஆகஸ்ட் 15 தான். சுதந்திரம் கொடுத்து சென்ற பொழுது இந்தியா பொருளாதாரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கடைசியில இருந்து 2வது இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு முதல்
முதலில் இருந்து இரண்டாவது இடத்துல நாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது எங்கிருந்து சாத்தியமாச்சு? அப்போ ஒரு விஷயத்துக்கு வர்றார். ஓகே, சிப்காட்டு சிட்கோலாம் சகோதரி சொன்னாங்க. கணினி கால்குலேட்டர்னா என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் 96 அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது இனி கணினி யுகம் என்பதை முன்னறிந்து டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா அவர்களை தகவல் தொழில்நுட்ப அமைச்சரா நியமித்து போய் கம்ப்யூட்டர் கம்பெனி எல்லாம் பேசி தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அப்போ உங்கள பல பேருக்கு நினைவு இருக்கும், எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. நான் அப்போ 98 இங்க வேலை பார்த்தேன். மத்திய கைலாஸ் பகுதி, மத்திய கைலாஸ்ல இறங்கி அங்க நடந்து போனோம்னா அப்போ அந்த ஒரே காடா இருக்கும், அங்க போறதுக்கே ரோடு கிடையாது. அந்த பக்கம் அப்பதான் அந்த பறக்கும் ரயில் வேலை நடந்துடுச்சு. பறக்கும் ரயிலும் தலைவர் தான் கொண்டு வந்தார். இந்த நம்ம இப்போ போத எலக்ட்ரிக் ட்ரெயின் பறக்கும் ரயில், அதுவும் தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான். அப்ப வேலை நடந்துட்டு இருக்கிற காலகட்டம். அந்த சாலை இன்னைக்கு போய் பாருங்க, ராஜீவ்காந்தி சாலை எப்படி மிளிர்கிறதுன்னு. அந்த சாலையை சும்மா நைட்டில் சும்மா அப்படி டிராவல் பண்ணி பாருங்க. சிங்கப்பூர்ல இருக்கோமா, துபாயில இருக்கோமா, அமெரிக்கால இருக்குமா, லண்டன்ல இருக்குமா, சென்னையில இருக்குமான்னு உங்களுக்கு டவுட் வரும். அப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால் அவ்வளவு தகவல் தொழில்நுட்ப கம்பெனி அங்க அழைச்சிட்டு வந்து டைடல் பார்க் அங்க கொண்டு வந்து வச்சு, இப்ப எல்லாம் கம்பெனி வந்துடுச்சு. இவனுக்கு வேலைக்கு ஆள் வேணுமே, மேன் பவர் வேணுமே, நம்ம பசங்களை அனுப்பணும். மாவட்டம் தோறும் ஒவ்வொரு ஊர்களிலும் நகரங்களிலும் சிறு நகரங்களிலும் அரசு மற்றும் தனியார் கலை கல்லூரிகளை திறந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கல்வியை கொடுத்து வாங்கடா எல்லாரும் வேலைக்குன்னு கூட்டு வந்து எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை கொடுத்தா நம்ம பையன் கம்ப்யூட்டர் கம்பெனில உட்காந்துட்டு நம்ம அக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை திறந்து வச்சுட்டு திராவிடம் என்ன கிழித்ததுங்க. இவனெல்லாம் எங்கேயா கடல்ல கொண்டு போய் தரலாம் என்ன? வயிறு எரிஞ்சு கேட்கிறேன் சீரியஸா. என்ன செஞ்சோங்கிறதே தெரியாம ஒரு தலைமுறை உருவாகி நடிகர்களின் பின்னால் மட்டுமே ஒரு தலைமுறை உட்கார்ந்துட்டு இருக்கணும். அவனை என்ன எதை கழட்டிட்டு அடிக்கிறது? கோவம் வருது இல்ல? இவ்வளவு செய்யாம தாண்டா நீங்க படிச்சீங்களாடா? எங்க இருந்து வந்தீங்க? ஏன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவன் இவ்வளவு பெரிய படிப்பு படிக்கல? ஏன் பீகார்ல இருக்கிறவன் இவ்வளவு படிக்கல? ஏன் தமிழ்நாடு மட்டும் இந்த இடத்துல இருக்குங்கிற கேள்வி இருக்குது இல்ல? அப்ப நான் சொன்ன மாதிரி பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட், பாரிமுனை, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை உருவாக்குனாரு. சும்மாவா? கோயம்பேடு பேருந்து நிலையம் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் அவர் கட்டுகின்ற பொழுது. ஆசியாவிலேயே, இந்தியாவில் இல்ல, ஆசியாவிலேயே. அண்ணா மேம்பாலம் அவர் கட்டுகின்ற பொழுது இந்தியாவில் 3வது மேம்பாலம் அது. தென்னிந்தியாவில் முதல் மேம்பாலம், இந்தியாவில் 3வது மேம்பாலம். தலைவர் எதை பண்ணாலும் ஆசிய லெவல் வேர்ல்டு லெவலில் தான் பண்ணுவார். அவ்வளோ பெரிய கோயம்பேடு மார்க்கெட்டு எல்லாத்தையும் செதுக்கினார். பார்த்து 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 ஐடி பார்க் கொண்டு வந்தார். நீங்க வந்து பயோடெக்னாலஜி பார்க்னு ஒன்று கொண்டு வந்தார் சிறுதாவூர்ல, 20 ஏக்கர். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். எல்லாம் கொண்டு வந்தார். மதுரவாயில், எனக்கு மதுரவாயில் இப்போ வீடு, டெய்லி உள்ளபடியே சொல்றேன், எனக்கு வயிறு எரியும், அவ்வளோ கண்ணீர் வரும். மக்களுடைய வரிப்பணங்க, மக்கள் வரிப்பணம். அந்த தூண் அப்படியே மொட்டை மொட்டையா நிக்குது பாருங்க. மதுரவாயில் வழியா போனவங்களுக்கு தெரியும். எங்க 90 எப்படி இருக்குங்க? அது எப்போ போட்ட திட்டங்க அது? மதுரவாயில் பறக்கும் சாலைங்கிற ஒரு திட்டம் ஆட்சி மாறியது. கலைஞர் கொண்டு வந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அம்மா அதை அப்படியே கடப்புல போட்டாங்க. அவ்வளவு பெரிய தலைமைச் செயலகத்தை கட்டினார். எவ்வளவு பெருசு அது. அந்த அம்மா வந்து அதை ஹாஸ்பிட்டலா மாத்திட்டாங்க. இங்க சில புத்திசாலி கேட்கிறான், ஹாஸ்பிட்டல் நல்லது தானே? ஹாஸ்பிட்டல் நல்ல விட அது உங்க அம்மா கட்டி இருக்கணும்டா, எங்க ஐயா கட்டினதை ஏன்டா மாத்தி வச்சீங்க? இப்போ இந்த வாஸ்து படி சில வந்து வீட்டெல்லாம் மாத்துவான். நீங்க கக்கூச டைனிங் ரூமா மாத்துவீங்களாடா? அது அதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, பூஜை ரூமுக்குன்னு ஒன்று இருக்கு, கக்கூசுக்குன்னு ஒன்று இருக்கு, டைனிங் ரூமுக்குன்னு ஒன்று இருக்கு, பெட்ரூமுக்குன்னு ஒன்று இருக்கு, தலைமைச் செயலகத்துக்குன்னு ஒன்று இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒன்று இருக்கு. நீ ஏன் தலைமைச் செயலகத்துக்கு ஹாஸ்பிட்டலா மாத்தி வச்ச? கேள்வி கிடையாது. பரவாயில்ல, மக்கள் அதை பயன்படுத்த தொடங்கி விட்டார்கள். கலைஞர் கட்டிய திட்டம் என்பதாலேயே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அங்கே தலைமைச் செயலகம் செயல்படும் என்று நான் வரைக்கும் நம்பியிருந்தேன். அரசியல் நாகரிகத்தின் உச்சம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அது மக்கள் ஹாஸ்பிட்டலாவே பயன்படுத்திடும் போங்கடான்னு விட்டார். யாருக்கு இந்த அரசியல் நாகரிகம் வரும்? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படியே விட்டு போயிட்டாங்க. நிறைவு செஞ்சு கொடுத்தது யாரு? நம்ம அரசு வந்து இப்போ நிறைவு செஞ்சு கொடுத்துச்சு. அப்ப பார்த்து 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 சென்னையை செதுக்கியதில் கலைஞருக்கு நிகர் யார் தான்? கலைஞர் தான். குடிசை மாற்று வாரியம், நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா பாலத்தையும் எடுத்துக்கங்க, பாலங்கள், சாலைகள், குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள். இங்க சென்னையில திருநங்கைகள், திருநம்பிகளுடைய நிலை என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மாற்றுத்திறனாளிகளுடைய நிலை என்னவா இருந்துச்சு நமக்கு தெரியும். இன்னைக்கு அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள், அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது இந்த அரசு, கலைஞர் அரசு, திமுக அரசு அப்படிங்கிறது எண்ணி பாருங்க. நான் 2 டேட்டாவை சொல்லிட்டு நான் வந்து நிறைவு செஞ்சிடறேன், மற்றவர்களுக்கு வழி கொடுத்துறேன். இன்றைக்கு இந்த மருத்துவமனை, இந்த அரசு வந்த பிறகு கட்டிய மருத்துவமனை, கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல். நம்ம வந்து
அதுல என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம். 15/6/2023 அன்று சென்னை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டு 18 மாதங்கள்ல, இது 18 மாதங்களுக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட், 18 மாதங்கள்ல 5020 அறுவை சிகிச்சைகள், 538 நரம்பியல் அறுவை சிகிச்சைகள், 1375 கிட்னி ஆபரேஷன்ஸ், 512 பொது அறுவை சிகிச்சைகள், 1000க்கும் மேற்பட்ட புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள் மற்றும் 137 ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி செய்து உலகத்தின் மிக முன்னணி மருத்துவமனையாக இன்றைக்கு நம்முடைய கழக தலைவரின் ஆட்சியில ஒரு மருத்துவமனை மிளிர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா வேற எந்த ஸ்டேட்ல இது இருக்கும் அப்படிங்கிறத சிந்திங்க. இவ்வளவுத்தையும் செய்தவரை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி கே பழனிசாமி. இப்ப நான் வாசிக்க போறது என்னுடைய செய்தி அல்ல, விகடன்ல வந்த செய்தி. ஏன்னா நீங்க கேஸ் போடுறதா இருந்தா என் மேல போடாதீங்க, விகடன் மேல போடுங்க. ஏன்னா விகடன்ல வந்து செய்தியை சொல்றேன், நமக்கு கேஸுக்கு பயப்படுற ஆள் இல்லை, பட் இருந்ததை சொல்றேன். எடப்பாடி கே பழனிசாமி யார் கேள்வி கேட்கிறாங்கிறது, யார் கேள்வி கேட்கிறா அப்படின்னு. தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக பதவியேற்று இருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. வெள்ள வியாபாரியாக வாழ்க்கையை தொடங்கியவரை அரசியல் தொழில் அதன் உச்சத்துக்கு உயர்த்தி இருக்கிறது. அரசியல் மூலம் பரவலாக அறியப்பட்டதற்கு முன்னரே எடப்பாடி கே பழனிசாமி ஒரு கொலை வழக்கில் அடையாளம் காணப்பட்டு அந்த பகுதியில் அதிமுக அறிமுகமானவர். ஒரு கொலை வழக்கில் எதில் அடையாளம் காணப்பட்டிருக்காரு? கொலை வழக்கில் அடையாளம் காணப்பட்டிருக்கார். பங்காளிகள் சூழ வாழ்ந்து வந்தார் பழனிசாமி. தன் குடும்பத்துக்கும் பங்காளி குடும்பத்துக்கும் பாதை பிரச்சனையில் சண்டை மூல கொலை வரை நீண்டது. இதில் எதிர்தரப்பை சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டனர். கொலையில் தொடர்புடையவர்கள் என தேடப்பட்டு வந்தவர்கள் தலைமறைவாகினர். அவர்களில் ஒருவர்தான் எடப்பாடி கே பழனிசாமி. கட்ட பஞ்சாயத்து சமரசத்தால் சாட்சிகள் பல்டி அடிக்க வழக்கு தள்ளுபடியாகி கொலை வழக்கில் இருந்து மீண்டு வந்தனர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர். இது விகடன் செய்தி. இந்த எடப்பாடி பழனிசாமி யாரை பார்த்து கேள்வி கேட்கிறார் என்றால், இந்த ஒரு வரியை சொல்லிவிட்டு நிறைவு செய்து விடுகிறேன். 20/8/1975 இன்றைய முதலமைச்சருக்கு திருமணம். 20/8/1975 நம்முடைய முதலமைச்சருக்கு திருமணம். திருமணமான சில மாதங்களில் மிசா கொண்டு வரப்படுகிறது. தலைவர் வெளியூருக்கு போயிருக்கிறாரு. இப்ப இருக்கிற நம்முடைய தலைவர் வெளியூர் போயிருக்கிறாரு. காவல்துறை வீட்டுக்கு போகுது இன்றைய முதலமைச்சரை கைது பண்றதுக்கு. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சொல்லுகிறார், என் மகன் ஓடி ஒளிபவன் அல்ல, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, வந்துருவான். அதே மாதிரி அடுத்த நாள் வருகிறார். காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு வரவழைக்கப்படுகிறது. காவல்துறை கைது செய்து அவரை அழைத்து செல்கிறது. இங்க மத்திய சிறைச்சாலை, அப்ப புழல் கிடையாது, இங்க இருந்துச்சு. மத்திய சிறைச்சாலைக்கு கூட்டு போறாங்க நம்முடைய முதலமைச்சரை. ஒரு இருள் சூழ்ந்த நேரம். ஒரு காவல்துறை அதிகாரி அவரை எட்டி தள்ளுறாரு. போய் பொத்துன்னு விழுறாரு நம்ம தலைவர். ஒரு உருவம் தாங்கி பிடிக்கிறது. யாரு தம்பி நீங்கன்னு கேட்கிறாரு. கேட்டவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள். ஐயா நான் ஸ்டாலின் அப்படின்னா, தம்பி நீங்களுமா, உங்களை கைது பண்ணிட்டாங்களாங்கிறாரு. ஆமா அண்ணன், சரி படுங்க, எதுவாக இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். படுத்துடுறாங்க. காலையில எழுந்து பார்த்தா அந்த ரூம்ல 2 பேர் கூட இருக்க முடியாது, ஒருத்தர் இருக்கலாம், அவ்வளவுதான் அந்த ரூம். அதுல 4-5 பேர் அடைச்சு வச்சிருக்காங்க. முக்குல 2 பானை. தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களிடம் கேட்கிறார். இதை அவர் பதிவு பண்ணிக்கிறார் அவருடைய புத்தகத்துல. ஆசிரியர் வீரமணி அவர்களிடம் தலைவர் கேட்கிறார், இதுல 2 பானை இருக்குது அண்ணன், நம்ம காலுகையை நீட்டவே இடம் இல்லையே, இதுல ஒரு பானையை தள்ளி வச்சுட்டு ஒரு பானை வச்சுக்கிட்டா போதாதான் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்குன்னு கேட்கிறாரு. எனக்கு அந்த பதில படிக்கும் போதெல்லாம் உள்ளபடியே கண் கலங்கும். ஆசிரியர் வீரமணி சொன்னார், தம்பி அதில் ஒரு பானை தான் நாம் தண்ணீர் குடிப்பதற்கு, இன்னொரு பானையில் தான் நாம் அத்தனை பேரும் சிறுநீர் கழிக்க வேண்டும். ஒரு அறையில் ஒரு பானை சிறுநீர் கழிப்பதற்கு, அதன் பக்கத்திலேயே குடிநீர் பானை, அங்கேயே படுக்கணும், அங்கேயே சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு கொடுமையான வாழ்க்கையை மிசாவை கண்டு அஞ்சாமல் எழுந்து நின்ற ஒரு தலைவரை பார்த்து இன்றைக்கு கொலை வழக்கில் தலைமறைவான எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால் இது கால கொடுமை. அதை விட கொடுமை, அவர் மிசாவில் கைதாகி சிறையில் இருந்த பொழுது இன்றைக்கு அவர் என்னை கண்டு அஞ்சி நடுங்குகிறார் என்று ஒரு நடிகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நடிகர் அப்பொழுது 1.5 வயசு குழந்தையாக கையை சூப்பிக்கிட்டு தவழ்ந்து கொண்டிருந்த நடிகர் என்பதையும் நான் சொல்லி
ஆமா, ஏன்னா அவர் மிசால கைதாகி உள்ள இருந்தப்ப அவருக்கு 1.5 வயசு. இப்போ ஒரு நடிகர் வந்திருக்காருல, ஸ்டாலின் என்ன பார்த்து பயப்படுறாங்க மாதிரிலாம் பேசுறாங்கல்ல, அவர் மிசாவை கண்டு பயப்படாமல் சிறையில் இருந்த பொழுது அந்த நடிகர் 1.5 வயது குழந்தையாக இருந்தவர். இவர்கள் எல்லோரும் வருவது தமிழ்நாட்டை சீரழிப்பதற்கு. நாம நீங்க ஒன்றும் ரொம்ப நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது போய் பேசுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி நீங்க உங்களுடைய டே டு டே லைஃப்ல அனுபவிக்கிற எல்லா திட்டத்திலும் திமுக இருக்கிறது. காலையில போய் டேப்பை திறக்கிறீங்கல்ல, தண்ணி வருது இல்ல, குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்து வீட்டுக்கு வீட்டு தண்ணீர் கொடுத்தவர் கலைஞர். திமுக என்ன செஞ்சதுன்னு கேட்கிறவன் நாளிலிருந்து டேப்பை மூடிடு வேண்டாம். திமுக என்ன கிழித்ததுன்னு கேட்கிறவன் எவனும் அரசு பேருந்துல கால் வைக்காத. ஏன்னா அரசு போக்குவரத்து கழகத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். திமுக என்ன செய்ததுன்னு கேட்கிறவன் உங்ககிட்ட பிள்ளைகள் ஐடி பார்க்ல வேலை பார்க்குது, கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை பார்க்குதுன்னா அதை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லி எங்கேயாவது ஷானி எல்ல சொல்லு, குவாமியம் குடிக்க சொல்லு. இனிமேல் இப்படிதான் பேசணும், வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. நீங்க என்ன செஞ்சது என்ன செஞ்சா எவ்வளோத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சதுன்னு கேட்டா இது இவ்வளோத்தையும் என்னதான் செஞ்சது, திமுக என்ன செய்தது என்று கேட்பவர்கள் யாரேனும் இருந்தால் கலைஞர் காப்பீட்டு அட்டை வச்சிருக்கீங்களா, கிழிச்சு தூக்கி தூர போட்டுருங்க. உடம்பு சரியில்லையா, எங்கேயாவது போய் கை மருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்க நினைச்சீங்க நீங்க உங்களை காப்பாத்திக்கங்க, இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியோ அல்லது பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களே போய் பார்த்துட்டு வாங்க. நான் கோபத்துல சொல்றேன், உண்மையிலே நான் கோபத்துல தான் சொல்றேன். இவ்வளவத்தையும் போட்ட பிறகும் ஒரு அரசை நோக்கி நாம் கேள்வி கேட்போம்னா கலைஞர் சொன்னதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் அரசியலில் கற்றுக்கொண்ட பாடம் என்ன, என்னால் பலன் பெற்றவர்கள் எனக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்க கூடாது என்று சொன்னார். அவங்க அப்படி இருக்கட்டும், நாம நன்றியோடு இருப்போம். அவர் கண் அறுவை சிகிச்சை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாரு. கண்ணு தெரியாதவங்களுக்குலாம், அப்போ வயசானவங்களுக்குலாம் கூட்டு போய் என்ன செஞ்சாரு, கண் அறுவை சிகிச்சை செய்து எல்லாருக்கும் கண்ணாடி மாட்டி விட்டார். கண்ணு தெரிஞ்ச உடனே இந்த தாத்தா பாட்டியெல்லாம் போய் ரெட்டலையில் ஓட்டு போட்டாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, இருக்கிற தாத்தா பாட்டிக்கெல்லாம் கண்ணு தெரியலன்னு கண் அறுவை சிகிச்சை செஞ்சு கண்ணாடி மாட்டி விட்டேன், கண்ணு தெரிஞ்ச உடனே எல்லாம் போய் ரெட்டலையில் ஓட்டு போட்டு வந்துருச்சும்பாரு. கண் இருந்தும் பார்வையற்றவர்களாக இல்லாமல் தெளிவோடு சிந்தித்து முடிவெடுப்போம். இன்னும் ஓராண்டில் தேர்தல் வருகிறது. இன்னும் மீண்டும் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்த்தப்பட வேண்டும். 2.0 திராவிடம் 2.0 மலர வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் களத்தில் இறங்குவோம். தமிழ்நாட்டை இன்னும் உலகத்தரத்திற்கு, சென்னையை இன்னும் உலகத்தரத்திற்கு உயர்த்துவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.